வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடு விஜய் சேதுபதி வந்தாருங்க. ப்ரோமோவில் ஆள் பயங்கரமாக இருக்கார். ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து இன்றைக்கி டபுள் எவிக்ஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ அது இன்னும் தெரியல. வந்தோடனே வீட்டில் சரின்னு சொன்னால் நல்லா கொண்டாடுறாங்க, ஆனால் தப்புன்னு சொன்னாலும் சரியை எவ்வளோ கொண்டாடுறாங்களோ அதை விட பயங்கரமாக தப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் இதுதான் நான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து உரிமைகளுக்காகவும் ஒடுக்குமுறைகளுக்காகவும் புரட்சிகள் நடக்கிறது வந்து ஒரு இயல்பு தான், அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும். பட் வந்து இந்த வீட்டில் அந்த புரட்சிகள் நடக்கிறது கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டு அதோடு முடிக்கிறாரு. ஸோ அந்த தப்பை அதிகமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அருணை தான் சொல்கிறாரோ ஒரு வேளை. அந்த ப்ரொவோக் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம சௌந்தர்யாவை கூட இருக்கலாம் அந்த எகிரிட்டு போகிறது, அடிக்க போகிறது. ஸோ அந்த இன்சிடெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை அட்ரஸ் பண்ண வராங்க. முத்துக்குமரன் வந்து யூனியன் லீடர்ஸை வந்து மேனேஜர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதை வந்து அது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி விடுவாரா முத்துக்குமரனுக்கு. ஏன்னா இருக்கிறதுலே அது ஒரு பெரிய தவறான எக்ஸாம்பிள். ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவர் வந்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஷாலும் கேப்டன்ஷிப்லாம் எதுவுமே சத்தியமாக சொல்கிறேன் இந்த வீக்கில் ஒன்றுமே சரியில்லை. ஒரு நியூவாக வந்து ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கவே முடியலை. ஸோ அதை வந்து தீபக்கும் நம்ம பேர் என்ன ராயன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தீபக் கூட சொல்கிறாரு, நான் கூட மஞ்சரியை கூட கேப்டன்ஷிப் கேப்டன் ஆக்கியிருக்கலாம் போல். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு தடவை கேப்டனாக இருக்கும்போது ஒழுங்காக செயல்பட முடியல அந்த தளபதியாக இருந்ததுனால. ஸோ இந்த தடவை அவங்கள ஆக்கியிருக்கலாம், கொஞ்சம் புதுசாக ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க. இவரை கொண்டு வந்ததுனால ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு நியூவாக எதுவுமே இல்லை. உடனே ராயன் சொல்கிறான், ஃபஸ்ட்டு நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார், ஆனால் போக போக அவர் வந்து சரியில்லை. அவர் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணலை. ஒரு கேப்டன்ஷிப் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணலை. ஒரு 15 பேரில் ஒருத்தருக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்து அவர் பண்ணலை அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தீபக் கூட சொல்கிறார், பவித்ராவை கூட ஆக்கியிருக்கலாம், ஆனால் எனக்கு அவங்க மேலே ஒரு ஹோப் இல்லாமல் இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து ரஞ்சித் சார் ஆக்கினேன். பட் வந்து இப்படி டிசப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டார் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வேணால் உண்மைதாங்க சத்தியமாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பாக கேட்பார். ஃபஸ்ட் நாளே ஒரு முட்டை எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் வந்ததுனால அப்படியே போயிட்டாங்க. ஸோ எடுத்துருக்கலாம், பாவம் புண்ணியம் பார்த்து விட்டாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தப்பயே அவர் ஒரு மாதிரியாக பேசினார். அப்போ கூட மஞ்சரி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, ஏதோ கெஞ்சுறது மாதிரி இருக்குது, நான் வேணா 2வது முட்டையும் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அது பார்க்கலாம் இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்து எப்படி அட்ரஸ் பண்ண. போன வாரமே சொன்னார் ரஞ்சித்திட்ட, சார் 60 நாள் ஆச்சு, இனிமேலாவது பேசுங்க சார் அப்படிங்கிறது அவரே கெஞ்சி தான் சொன்னார். ஸோ அவரோட எய்ம் 80 நாள் கழித்து போயிடலாம் போல இருக்குது அப்படிங்கிறது தான் போல். ஓகே, பார்ப்போம். தேங்க்யூ.